அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளில் வேறு எங்கெல்லாம் எந்த மாதிரியான விழாக்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வரலாறு இந்திய தேசிய இயக்கம் படிக்கும்போது பைசாகி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அவங்களுடைய அறுவடை திருநாள். ஸோ அது பைசாகி அப்படிங்கிற பேரில் சீக்கியர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதே அஸ்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா பிஹு, அதாவது போகக் பிஹு அப்படின்னு சொல்லிட்டு அசாமியர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ரிலேட்டடான கொஸ்டினும் கூட நம்ம எக்ஸாம்ஸில் கேட்கலாம். சரியா? ஜார்க்கண்ட், பீகார் ஜார்க்கண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைத்திலி அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி புத்தாண்டு அப்படின்னும், மலையாளிகள் விஷு அப்படின்னும், தெலுங்கு பேசுகிறவங்க என்ன யுகாதி ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. சரியா? உகாதி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதே கம்போடியாவில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சங்கராந்தா அப்படிங்கிற பெயரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மியான்மரில் பார்த்தீங்கன்னா திங்கியன் அப்படிங்கிற பெயர்லையும், தாய்லாந்தில் சொங்ரான் அப்படிங்கிற பெயர்லையும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. சரிங்களா? இதெல்லாம் புத்தாண்டு நாளாக அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அசாமிய புத்தாண்டு தினம் நம்ம ஏற்கனவே சொன்னால் பிஹு, அதாவது போகக் பிஹு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இல்லை ரோங்காலி அப்படின்வாங்க. இது ரோங்காலி அப்படிங்கிற பெயர்லையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அசாமிய புத்தாண்டு தினம். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு பழங்குடியின மரபை சார்ந்து நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா. ஓகேவா? ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.